கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தூய இம்மானுவேல் ஆலயம் மதுரை பரவியில் இருக்கிற இந்த ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த லித்தானிய ஆராதனைக்கு எங்களுடைய திருச்சபை மக்களையும் இந்த நாளிலே ஆன்லைன் வழியாக இந்த லைவ் லித்தானிய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனை லித்தானியா முறைமையை பின்பற்றுகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை ஆகினாலே லித்தானியா ஆராதனையை நான் சொல்ல நீங்கள் தொடர்ந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த சிறப்பான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இந்த மாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து உண்மை நோக்கி பார்க்கவும் லித்தானியா பிரார்த்தனையின் வழியாக உங்களுடைய சமூகத்திலே பல காரியங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கவும் இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு நீர் ஒரு தருணம் தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எந்த தடைகளும் இல்லாமல் நாங்கள் ஆராதிக்க உதவி செய்யத்தாவே. ஏறெடுக்க போகிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் கிருபையாக பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும், எங்களை தைரியப்படுத்துகிறதாக நெறிப்படுத்துகிறதாக அமையட்டும். இப்படியாக இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 302ஆம் பாமாலை பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலை 302. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. செய்வோம். லித்தானியா என்கின்ற பொதுவான பிரார்த்தனையை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பின்வரும் ஜெபத்தை நான் சொல்ல நீங்கள் தொடர்ந்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். லோக மீட்பராயிருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும்.
பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திருத்துவமே, மூவராகிய ஏக தேவனே, எங்களுக்கு ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பின்வரும் ஜெபத்தை தொடர்ந்து எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி கூற உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். பின்வரும் ஜெபங்களை தொடர்ந்து எங்களை இரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்ல உங்களை அன்பாடு கேட்கிறேன். சகல தீமையிலும் ஆபத்திலும் நின்றும், பாவத்திலும் பிசாசின் தந்திரங்களிலும் விரோதங்களிலும் நின்றும், உம்முடைய கோபத்திலும் நித்திய ஆக்கினையிலும் நின்றும், இருதய குருட்டாட்டத்தில் நின்றும், மகந்தையிலும் வீண் பெருமையிலும் ஆயத்திலும் நின்றும், பொறாமையிலும் பகையிலும் வன்மத்திலும் சகலவித அன்பு தாட்சியிலும் நின்றும், விபசாரத்திலும் மரணத்துக்கு எதுவான மற்றெல்லா பாவத்திலும் நின்றும், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற சகல வஞ்சகங்களிலும் நின்றும், இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷவியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் வரும் மரணத்திலும் நின்றும், சகலவித கலகத்திலும் அதிகாரிகளுக்கு விரோதமான கட்டுப்பாட்டிலும் ராஜ துரோகத்திலும் நின்றும், சகலவித பொய் போதகத்திலும் வேத பொருட்டிலும் சபை பிரிவினையிலும் நின்றும், இருதய கடினத்திலும் உமது வசனத்தையும் கற்பனையையும் அசட்டை பண்ணும் துணிவிலும் நின்றும், தேவரீருடைய பரிசுத்த மனுஷாவதார ரகசியத்து நிமித்தமும், உமது பரிசுத்த பிறப்பு விருத்த சேதனத்து நிமித்தமும், உமது ஞான ஸ்நானம் உபவாசம் சோதனையின் நிமித்தமும், தேவரீருடைய மனவேதனை இரத்த வேர்வை நிமித்தமும், உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும், உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும், நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும், மகிமையோடு உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினது நிமித்தமும், பரிசுத்த ஆவி வந்தது நிமித்தமும், துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் கர்த்தராகிய தேவனே, பாவிகள் ஆகியங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கும் உள்ள உமது பரிசுத்த சபையை சத்திய மார்க்கத்தில் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் ஜனாதிபதியையும் மாகாண கவர்னர்களையும் தேசாதிபதிகளையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது பரம ஞானத்தால் நடத்தியருள வேண்டும் என்று சிறந்த உறுதியான அஸ்திவாரங்களின் மேலமையும் பிரயத்தனங்களால் எல்லா காரியங்களும் ஒழுங்காய் வகுக்கப்பட்டு நிலை பெற்றோங்கும்படி பாராளுமன்றத்தையும் சட்டசபைகளின் வேலையும் நீர் ஆண்டு நடத்தி ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் வழிநடத்தி அவர்கள் நியாயத்தை நடப்பிக்கவும் சத்தியத்தை பரிபாலனம் பண்ணவும் கிருபையருள வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாருக்கும் ஞானத்தையும் தெளிந்த அறிவையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் தேசத்தை எல்லா மோசங்களிலும் விக்கிரங்களிலும் தற்காத்து நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று அத்தியட்சர்மார் குருமார் உதவி குருமார் யாவருக்கும் உமது வசனத்தை பற்றிய மெய்யறிவாகிய பிரகாசத்தை அளித்து அவர்கள் பிரசங்கத்தினாலும் நடக்கினாலும் வசனத்தை தகுதியாய் பிரசித்தம் செய்து காண்பிக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று சகல தேசங்களுக்கும் உரிமையையும் சமாதானத்தையும் ஏக சிந்தையையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு பயந்து உமது கற்பனைகளின்படி ஜாக்கிரதையாய் நடக்க எங்களுக்கு நல்மனதை கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் உமது வசனத்தை சாந்தமாய் கேட்டு அன்புடனே உட்கொண்டு ஆவியின் கனிகளை கொடுக்கும்படி கிருபையை அதிகமாய் தந்துருட வேண்டும் என்று வழி தப்பி மோசம் போன யாவரையும் சத்திய வழியில் திருப்ப வேண்டும் என்று இருக்கிறவர்களை பலப்படுத்தி மனமூக்கம் இல்லாதவர்களை தேற்றி ஆதரித்து விழுந்தவர்களை கைதூக்கி கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் செய்ய வேண்டும் என்று நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் யாத்திரை பண்ணுகிற யாவரையும்
பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீகள் எல்லாரையும், சகல வியாதிக்காரரையும் குழந்தைகளையும் காப்பாற்று. காவலில் அடைபட்டவர்கள், சிறைப்பட்டவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று தாய் தந்தை இல்லா பிள்ளைகளையும், கைம்பெண்களையும், திக்கற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று எல்லா மனுஷருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நாங்கள் அனுபவிக்கும்படி அவைகளை எங்கள் உபயோகத்துக்காக தந்து காப்பாற்ற வேண்டும் என்று எங்களுக்கு மெய்யான மனம் திருப்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையை மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு உமது பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று தேவனுடைய குமாரனே நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் மண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். ஆமென். கர்த்தாவே எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். நொறுங்குண்ட இருதயத்தின் பெருமூச்சையும் துயரப்படுகிறவர்களின் விருப்பத்தையும் புறக்கணியாத தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, துன்பங்களும் இடுக்கண்களும் எங்களை வருத்தும் போதெல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி செய்யும் ஜெபங்களை கிருபையாய் கேட்டருளும். உமதடியாராகிய நாங்கள் எந்த உபத்திரவங்களினாலும் சேதப்படாமல் உமது பரிசுத்த சபையில் எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பிசாசும் மனிதரும் எங்களுக்கு விரோதமாக நடப்பிக்கும் உபாய தந்திரங்கள் யாவும் தேவரீருடைய தயவுள்ள விசாரணையினால் யாவமாய் போகும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமென். பராபரனே, எங்கள் பிதாக்கள் காலத்திலும் அவர்களுக்கு முந்தின பூர்வ காலத்திலும் தேவரீர் செய்த மகத்தான கிரியைகளை எங்கள் பிதாக்கள் அறிவிக்க எங்கள் காதுகளால் கேட்டோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவே எங்கள் சத்துருக்களை விலக்கி எங்களை இரட்சியும். உருக்கமாய் எங்கள் மன விசாரங்களை பாரும். தயவாய் இரக்கத்துடன் எங்கள் ஜெபங்களை கேளும். கிறிஸ்துவே இப்பொழுதும் எப்பொழுதும் செவி கொடுத்தருளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஜெபம் பண்ண கடவோம். பிதாவே எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகள் எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும் உமக்கு கனவும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனத்தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்கொடிய காலத்தில் கொடிய விஷ வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகள் ஆகியங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுடைய தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும்
எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். அன்பானவர்களே, இந்த லித்தானியா ஆராதனையிலே வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். யோசுவா 1வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தீரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதை. அன்பானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை இந்த லித்தானியா ஆராதனையிலே இந்த பகுதியை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி செல்கின்ற பொறுப்பு ஆரம்பித்த நிலையிலே ஒருவேளை பயத்தோடு, நடுக்கத்தோடு, கலக்கத்தோடு அந்த மக்களுக்கு முன்பாக இவ்வளவு பெரிய ஜனத்தை, லட்சக்கணக்கான மக்களை எப்படி நான் வழிநடத்தியிருப்போம், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னெல்லாம் யோசுவாவுக்கு தெரியும். அந்த பயத்தோடு இருக்கும்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற தைரியமிக்க வார்த்தை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த செய்தியின் முதல் பகுதி ஒருவேளை பார்க்காதவர்கள் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நீங்கள் இதே ஃபேஸ்புக் பேஜில் இந்த செய்தி இருக்கிறது. கடந்த வார லித்தானியா ஆராதனையில் உள்ள அந்த முதல் பாகத்தை பிறகு நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு 2வது பகுதிக்கு நாம் வருகிறோம். அதாவது மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். சொல்லிட்டு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. அப்படின்னா எப்படி ஒரு பயந்த சூழ்நிலையிலே யோசுவா இருந்திருக்கக்கூடும். என் அன்பானவர்களே, இப்ப நம்ம தொடர்ச்சியாய் பார்த்து கொண்டு வருகிற ஒரு நிலை என்னவென்றால், இப்போது நம்மை பாதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழகத்திலே சிறப்பாக அதிக பாதிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா, இந்த பாதிப்பு இது எப்படியெல்லாம் போகும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பயமுறுத்தல் நிறைந்த சூழ்நிலையிலே நீங்க இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நிற்கிறீங்க. இந்த நிலையில இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் அன்றைக்கு ஒரு பயந்த சூழ்நிலையில இருந்த யோசுவாவுக்கு கொடுத்த தைரியம். என்ன சொன்னாரு, கடந்த நாட்களில் எப்படியெல்லாம் நான் மோசையோடு இருந்தேன். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மோசையோடு எப்படியெல்லாம் ஆண்டவர் இருந்தார் என்பதை இந்த யோசுவா பக்கத்திலேயே இருந்து பார்த்தார். 40 வருட வனாந்தர பயணத்தில், அதாவது விடுதலை பயணத்தில் எப்படியெல்லாம் மோசேயை இந்த மக்கள் கஷ்டப்படுத்தினாங்க, மோசே எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி மோசையோடு இருந்தார் என்பது இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும். ஆகையினாலே யோசுவாவை தைரியப்படுத்தும் விதமாக ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போலவே உங்களுடையும் இருப்பேன். என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் அதே தைரியத்தை பயந்து நடுங்கி கலக்கத்தோடு தடுமாற்றத்தோடு நிற்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என்பதை நாம் முன்னிலைப்படுத்தி மோசையோடே இருந்தது போல என்று யோசுவாவை தைரியப்படுத்தும் போது மோசையினுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் கூட இருந்தார் என்று பார்க்க ஆரம்பித்தோம். அதுல ஒரு காரியமாக கடந்த வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட காரியம், மோசையோடே இருந்தது போல. எப்ப இருந்தாரு, மோசே அழிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த மோசையை அழிவிலிருந்து காப்பாற்றி அரச வாழ்வுக்கு கொண்டு போனார். ஆக அழியவிருந்த மோசேயோடு கூட இருந்தார் என்பதை இப்ப யோசுவா நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு வெறும் அழிவு, அதை குறித்தெல்லாம் நம்ம கடந்த வாரம் விரிவாய் படித்தோம். கிறிஸ்தவர்கள் நன்றாய் தெரியும். எபிரேய பெண்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போடப்பட வேண்டும் என்று சட்டம். அத்தகைய அழிவின் சூழ்நிலையிலே தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகளினாலே எபிரேய ஆண் குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள். அப்படி காப்பாற்றப்பட்ட குழந்தைகளிலே ஒரு குழந்தை மோசே.
அப்ப அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த குழந்தை அரச அரண்மனையில் இருந்து ஆதரவு பெற்று தாயால் வளர்க்கப்பட்டு அதற்கு பிறகு அரச அரண்மனையிலே கொண்டு போய் விடப்படுகிறது. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இதை நினைவுபடுத்திக் கொள் என்று சொன்னார். அழியவிருந்த நேரத்திலே உன்னை மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அப்ப மோசேயை எதுவும் அழிக்க முடியல, அதுபோல உன்னையும் எதுவும் அழிக்க முடியாது என்ற தைரியத்தை சொன்னார். இன்றைக்கு அதில் அடுத்த குறிப்புகளை பார்ப்போம். அடுத்து, ஆபத்து நேர்ந்த சூழலிலே மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். மோசேயின் வாழ்க்கையில ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் வருகிறார். அரச அரண்மனைக்கு கொண்டு போய் விடப்பட்டார். அந்த அரச அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தியை அவரை வளர்க்கிறார். அவளுக்கு அவன் குமாரன் ஆனால். யாத்ராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் அதை சொல்லுகிறது. அவனுக்கு மோசே என்ற பெயரிடப்படுகிறது. எல்லாம் முடிந்த பிறகு மோசே பெரியவனாகிறார். 11வது வசனத்துல இவர் தன் தாயின் இடத்திலே வளர்ந்தபடியினாலே தான் யாரு, தன்னுடைய மக்கள் யார் என்றெல்லாம் அந்த தாய் அழகாய் சொல்லிக் கொடுத்திருந்திருக்க வேண்டும். ஆகையினாலே அவர் வளர்ந்து பெரியவனான பிறகு அங்க ஒரு காட்சியை பார்க்கிறார். 11வது வசனம், மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு உள்ளுக்குள்ள ரத்தம் குதிக்குது. என் சகோதரர்களாகிய இந்த எபிரேயர்களில ஒருத்தனை இவன் அடிக்கிறானே, எகிப்தியன் அடிக்கிறானேன்னு பார்த்து சுத்தி சுத்தி பார்க்கிறாரு. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். தன் இன மக்களுக்காக இப்ப கொதிக்கிறாரு. அவர் எகிப்தின் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டாலும் தான் யாரு, தன்னுடைய கோத்திரம் என்ன, இங்க இருக்கிற இந்த அடிமைகளான இந்த எபிரேயர்கள், இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் யாரு என்பது தாயின் வழியாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. மனதிலே ஆழமாய் பதிந்திருந்ததினாலே தன் சகோதரர்களிலே ஒருவன் பழிவாங்கப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான் என்றவுடனே அவனை தண்டித்த எகிப்தியனை எல்லாம் பாருங்க, அங்க இங்கேயும் பார்த்தாரா, ஒருவரும் இல்லை என்று கண்டு கொண்டு போட்டார். ஒரு தைரியமிக்க செயல். இது எப்படி ஆபத்தா மாறுச்சு? அன்பானவர்களே, ஒரு உண்மையை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம பார்வைக்கு யாருமே இல்லை என்று நாம் பார்த்துட்டு துணிந்து எந்த செயலையும் செஞ்சிடக்கூடாது. ஏனென்றால் யாருமே இல்லை. நல்லா பாருங்க, 12வது வசனம், யாத்ராகமம் 2:12, அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து. ஆனா பின்னால் உள்ள வசனத்தை பார்த்தோம்னா அது வெளியில தெரிந்திருக்கிறது என்ற உண்மை அங்க வருகிறது. 13வது வசனம், அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 பேர் சண்டை போடுறாங்க. அவன் ஆளுகளே 2 பேர் சண்டை போடுறாங்க. போடும்போது அவன் என்ன பண்றான், அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். நியாயம் தான் கேட்கிறான். அங்க எகிப்தியன் அடிச்சானவன கொண்டுட்டான். இங்க 2 பேருமே தன்னுடைய ஆட்கள். ஆகையினால அவர்களை கொல்லாமல் நியாயம் கேட்கிறான். நீ ஏன்பா நமக்குள்ளேயே ஏன் சண்டை போடுற, உன் தோழனை நீ ஏன் அடிக்கிற? அடுத்த வசனம், 14வது வசனம், அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ? எப்படி நடந்துச்சு? அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து மோசே செய்த செயல். ஆனால் யாரோ பார்த்துட்டாங்க. எப்படி பார்த்தாங்க? எப்படியாவது செய்கின்ற தவறுகள் வெளியிலே போகும். யாருக்கும் தெரியாது. நான் இருட்டறையில செய்கிறேன்னு நினைச்சாலும் எப்படியாவது காற்று கூட அதை வெளியிலே கொண்டு போகும். இது தேவனுடைய நீதி. இது தேவனுடைய நீதி. இந்த உலகத்திலே தேவனுடைய நீதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கு யாரும் தப்பிக்க முடியாது. துணிஞ்சு யாரும் இல்லைன்னு துணிகரமாய் பாவம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். என்றாவது ஒரு நாள் அது வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். எப்படி வரும் என்று தெரியாது. ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை கொன்று போட்ட செயல். இங்க ஒருத்தன் கேட்கிறான் பாருங்க, தட்டி கேட்ட உடனே நான் அந்த எகிப்தியன் மாதிரி என்ன நினைச்சிட்டியோ? அன்பானவர்களே, தவறு என்பது என்றாவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அந்த மனசுல வைத்துக் கொண்டு தவறு செய்ய சூழ்நிலைகள் அமையும் போது தவறு செய்யாமல் காத்து கொள்ள வேண்டும் என்ற பாடம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சரி, நம்ம பார்த்து வருவோம். அப்ப ஒருத்தரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப இது பண்ணும்போது இந்த செயல் வெளியில வெளிப்பட்டுச்சு. 15வது வசனம்,
பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். எந்த அழிவுல இருந்து அரசு அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டானோ அந்த அரசு அரண்மனையிலேயே இப்ப அழிவு வந்துருச்சு, ஆபத்து வந்துருச்சு. அரச பார்வோன் இப்ப மோசேயை கொன்று போடுவதற்கு வகை தேடுகிறான். அன்பானவர்களே, ஆபத்து நேரிடக்கூடிய ஒரு சூழலிலே மோசே இப்போது தள்ளப்பட்டு விட்டார். ஒருவேளை மோசேயினுடைய இடத்துல அது நியாயம். என் சகோதரனை அடிச்சான், என் இனத்தான் அடிச்சான், நான் அடிச்சேன். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த செயல் பார்வோனுக்கும் இப்ப அறிவிக்கப்பட்டது. ஆகையினாலே இப்ப மோசேயை ஆபத்து சூழ்ந்து கொண்டது. அன்பானவர்களே, ஏறக்குறைய இந்த சம்பவம் நடக்கும்போது மோசேக்கு 40 வயது. முதல் கட்ட அந்த சூழல் மோசேக்கு இப்ப முடிவடைய போகிறது. முதல் 40 ஆண்டு அரண்மனை வாசம், அடுத்த 40 ஆண்டு வனாந்தரம், அதற்கு அடுத்த 40 ஆண்டு அவர் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போன காலம். இப்ப முதல் காலகட்டம் முடிவடைந்து அவர் 2வது காலகட்டத்திற்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சூழல் அங்கே வருகிறது. உடனே என்ன பண்ணிட்டாரு, இனி அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மோசே, அதே 15வது வசனம் யாத்திரா 2:15, மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அரச அரண்மனையிலே வாழ்க்கை கிடைத்த வாழ வேண்டிய மோசே இப்போது அகதியாக மீதியான் தேசத்திலே ஒரு துறவண்டையிலே ஒரு கிணத்து பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். ஏற்றுக்கொள்வார் யாரும் இல்லை. வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியோடு மாறிவிட்டது. இதுவரைக்கும் அரசு அரண்மனையில சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மோசே எகிப்தில வாழ முடியாது, எகிப்திலே இருந்தால் பார்வோன் கொன்று போட்டு விடுவான். ஆக இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை மோசேக்கு வந்துவிட்டது. அன்பானவர்களே, ஆபத்து நேரிட்ட சமயத்திலே ஆண்டவர் எப்படி மோசேயோடு கூட இருந்தார் என்பது யோசுவாவுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் யோசுவாவோடு கூடவே இருந்தவர் இந்த சம்பவங்களை மோசேயோடு கூட இருந்த யோசுவா இந்த சம்பவங்களை மோசே சொல்ல கட்டாயம் கேட்டிருந்திருப்பார். ஆபத்து வந்து விட்டது. ஆண்டவர் மோசேயை அதோகதியாக விட்டு விட்டாரா? இல்லை. அந்த ஆபத்து நேரத்திலே மோசேயோடு கூட இருக்கிறார். அகதியாக தப்பி ஓடிவிட்டார் மீதியான் தேசத்திற்கு. ஒரு துறவண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். சில பெண்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அங்கே வருகிறார்கள். அந்த சம்பவத்தை பிறகு படிச்சு பாருங்க, வசனமா படிச்சா நேரம் இல்ல. பெண்கள் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட வருகிறார்கள். அப்போது சில மேய்ப்பர்கள் வந்து அவங்களை துரத்துறாங்க. அப்ப மோசே எழுந்து இந்த பெண்களுக்காக அவர்களோடு சண்டை போடுறாரு. சண்டை போட்டு அவங்களை துரத்தி விட்டார். அதுக்கு பிறகு ஆடுகளுக்கு தண்ணி காட்டுறாங்க. அப்போ இந்த பிள்ளைகள் திரும்ப வீட்டுக்கு போறாங்க. போகும்போது ஒரு அப்பா கேட்கிறாரு, என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு. அப்போ அவர் சொல்றா, ஒரு எகிப்தியன் ஒருவன். ஏன்னா இப்ப மோசேயினுடைய தோற்றம், அவனுடைய உடை எல்லாமே ஒரு எகிப்தியனை போலவே இருக்குது. எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பர்களுக்கு எங்களை தப்புவித்து ஆடு தண்ணி காட்டினா அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் சொல்லுகிறாங்க. சொல்லும்போது, நீங்க அந்த மனிதனை அங்கேயே ஏன் விட்டுட்டு வந்துட்டீங்க, அவனை போஜனம் பண்ணும்படி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவங்க அப்பா சொல்றாரு. மோசே அந்த மனிதத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவனுடைய குமாரனிலே சிப்போராள் என்ற பெண்ணை மோசேக்கு கொடுக்கிறார். இருவருக்கு திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கெர்சோம் என்று பெயர். அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு கெர்சோம் என்று மோசே பெயரிடுகிறார். இது அந்த தப்பி ஓடி அகதியாய் போய் துறவண்டையில உட்கார்ந்திருந்த பிறகு மோசேயினுடைய வாழ்க்கையில நடந்த காரியம். இதெல்லாம் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் இருக்குது. ஆபத்து வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அந்த ஆபத்திலே அழிந்து போக விட்டாரா? இல்லை. ஆண்டவர் வேறொரு அற்புதமான ஒரு நிலையை கொடுத்தார். ஆனா எகிப்தின் அரண்மனை வாழ்வுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எகிப்திலே ராஜவாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இப்போ ஆடு மேய்க்கிறவனாக, ஆடுகளுக்கு பின்னால எகிப்தியர்களுக்கு ஆடு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். ஆதியாகமத்தில் இருக்கு. எந்த எகிப்தின் அரண்மனையில எந்த வேலை அருவருப்பான வேலை என்று மோசே நினைத்திருந்தாரோ அந்த வேலையை செய்யும்படியாக இப்போது வந்துவிட்டார். ஆனாலும் காரியங்கள் ஒருவேளை அவர் விரும்பாத நிலையில இருந்தாலும் ஆபத்திலே ஆண்டவர் உடன் இருந்தார் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்கிறோம். மோசே அழிந்து போகாதபடிக்கு அல்லது பார்வோனிடத்திலேயே சிக்கி
உயிரை விட்டு விடாதபடிக்கு அற்புதமாக பாதுகாத்து அங்கிருந்து தப்பி ஓட வைத்து, அங்கே போய் அந்த பெண்கள் தண்ணி காட்டுறதுக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கூட்ட மேய்ப்பர்கள் வந்து சண்டை போடுறாங்க. காப்பாற்றுகிறார். பெண்கள் வீட்டுக்கு அழைத்து போறாங்க. அங்கே அந்த மனிதன் தன்னுடைய மகளை கொடுத்து மருமகனாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது. ஆக ஆபத்திலே அழிந்து போகாமல் உடனிருந்த ஆண்டவர், உடனிருந்து வாழ்வை கொடுத்த ஆண்டவர். இது மோசேயோடு நான் இருந்தது போல என்று யோசுவாவுக்கு சொல்லும் போது இந்த வாழ்க்கை பாதை யோசுவாவின் நினைவுக்கு வர வேண்டும். எப்படி ஒரு ஆபத்து நிறைந்த சூழ்நிலையிலே நாம் மோசேயோடு கூட இருந்து அவனை எகிப்திலிருந்து தப்பி ஓட வைத்து மீதியான் தேசத்திலே போய் அங்க ஒரு குடும்பத்தோடு அவன் ஐக்கியம் வைத்து அந்த குடும்பத்து பெண்ணை திருமணம் செய்து அவன் திருமண வாழ்வோடு கூட ஆடு மேய்க்கும் தொழிலை செய்து ஆண்டவரின் அழைப்பு வரும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ வைத்தேனோ, அதே போல உனக்கும் ஆபத்துகள் நேரிடுமானால் உன்னோடும் கூட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு உயர்ந்த சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தைரியம் என்ன தெரியுமா? வாழ்க்கையிலே ஆபத்துகள் வரும்போது, வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையிலே ஒருவேளை அகதிகளாக போகக்கூடிய ஒரு அபாயம் வரும்போது, எல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது கலங்க வேண்டாம். மோசேயோட இருந்தது போல உங்களோடும் ஆண்டவர் இருப்பார். உங்கள் வாழ்வு அழிந்து போவதற்கு விடமாட்டார். ஒருவேளை நீங்கள் வாழ்ந்தது அரச வாழ்வாய் இருந்தாலும் இப்போது நீங்கள் ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே ஒரு மேய்ப்பனுடைய தொழிலை செய்து வாழ்வதற்காகவாவது ஆண்டவர் உங்களுடைய வாழ்வை வைத்திருப்பார். உங்கள் வாழ்வு அழிந்து போவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். இது எவ்வளவு பெரிய தைரியம் இல்லையா? ஒருவேளை என்னுடைய வாழ்வு கடந்த நாட்களில் அப்படி இருந்துச்சு. ஆனா இனிமேல் நான் சந்திக்க போகிற பொருளாதார வீழ்ச்சி, நான் சந்திக்க போகிற பிரச்சனை, ஐயோ நான் 50 பேரை வைத்து வேலை வாங்கினேன், இனிமேல் என் வாழ்க்கையில் அதுக்கெல்லாம் இடம் இருக்குதா? இல்லையே. இனி என்னுடைய தொழிலை நான் எப்படி முன்னெடுத்து செல்வேன்? எவ்வளவோ நஷ்டமாயிருச்சு இந்த நாட்களிலே, இந்த லாக்டவுன் பீரியட்ல நான் தொழில் செய்ய முடியாததினாலே நான் எவ்வளவோ பணத்தை இழந்து விட்டேன். என்ன கீழே 50 பேர் வேலை செஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு ஒரு 10 பேருக்கு கூட நான் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறேன். எப்படி போவேன் என்று நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ? ஒருவேளை இது ஒரு பெரிய நிலையில உள்ளவங்களுக்கு வச்சுக்கோமே, நம்ம மற்ற நடுத்தர நிலையில் இருக்கிறவங்க, நான் அப்படியெல்லாம் சம்பாதித்தேன், மாதம் 10,000 ரூபாய் அல்லது மாதம் 20,000 ரூபாய், மாதம் 40,000 ரூபாய் சம்பாதித்தேன், என் வாழ்க்கையை நான் ஒரு மாதிரி நடத்திட்டு இருந்தேன். ஆனா இப்போது போய்கொண்டிருக்கிற போக்குகளை எல்லாம் பார்க்கும்போது 20,000 ரூபாய் 10,000 ரூபாய் என் மாத வருமானமாய் கிடைக்கும் என்பதிலே கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. என் வருமானம் பாதியா போயிருமோ நடுக்கம் இருக்கிறது. எப்படி நான் இந்த வருமானத்தை வச்சு வாழ்வேன் நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ? மோசேயோடு கூட இருந்த ஆண்டவர் அரண்மனை வாழ்விலே சம்பிரமமாய் வாழ்ந்தாலும் இப்போ அவர் வேறு விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரால் நடத்தப்பட்டு அங்கேயும் பாதுகாப்போடு கூட 40 ஆண்டு காலம் வாழ்ந்தாரே. அவரை வழிநடத்தின ஆண்டவர் உங்களை விட்டுவாரா? ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் வகித்துக் கொண்டிருந்த அந்த உயர்நிலை, இந்த கொரோனா என்ற இந்த கொடிய கொள்ளை நோயின் பாதிப்புக்கு பிறகு, இந்த கொள்ளை நோய் ஏற்படுத்திவிட்ட பொருளாதார பாதிப்புக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இல்லாம போயிருமோன்னு இன்னைக்கு நடுங்கி உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? எப்படி என் வாழ்க்கை இருக்கும்? இதுவரைக்கும் நான் சம்பிரமமா வாழ்ந்துட்டேன். பயப்படாதீங்க. உங்களை அழியாமல் உங்களுக்கு வேறொரு வாழ்வை கொடுத்து அதிலும் நீங்கள் சம்பிரமமாய், இந்த நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாய், ஒருவேளை கொஞ்சம் குறையா இருந்தாலும் அல்லது பாதி குறைஞ்சு போனாலும் அதற்குள்ளேயும் நீங்கள் மனமகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 91வது சங்கீதம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம் இல்லையா? அதுல 15வது வசனத்துல பின்பகுதியில அந்த சங்கீதக்காரன் எப்படி பாடுகிறார்? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அன்பானவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆபத்து நேரத்திலே உங்களோடு கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்துகிறார். பயப்படாதீங்க. எல்லாமே அழிஞ்சு போச்சு போல இருக்குது, பயப்படாதீங்க. எல்லாமே பாதிக்கு பாதி ஆயிருச்சு, பயப்படாதீங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, இந்த ஆபத்து நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை கனப்படுத்துவார்.
தைரியமா இருங்களேன். மோசையோடு இருந்தது போல அவர் சொன்ன தைரியம் இதுதாங்க. இந்த தைரியத்தை நீங்க உங்களுக்கு கொடுக்குறாரு. என் அன்பான இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, ஒருவேளை பொருளாதார நிலையில நாங்க என்ன செய்ய போறோம் தடுமாறிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பேசுற ஆட்களுடைய பேச்செல்லாம் அப்படிதான் இருக்குது. மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஒருவேளை அரச வாழ்வு இல்லாவிட்டாலும் மேய்ப்பனின் வாழ்விலே ஆண்டவர் உங்களை அமர்த்தி உங்க வாழ்வு அழியாதபடிக்கு அற்புதமாக கொண்டு போவார். இதைத்தான் யோசுவா சொல்றாரு, மோசையோட இருந்தது போல. ஆபத்து நேரத்தில் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதே போல உன்னோடும் இருப்பேன். அது மட்டுமல்ல, அடுத்த இன்னொரு குறிப்பையும் இன்றைக்கு நாம் பார்ப்போம். ஆண்டவர் எப்படி மோசையோடு இருந்தார்? அர்ப்பணித்த வாழ்விலே மோசையோடு கூட இருந்த ஆண்டவர். அர்ப்பணித்த வாழ்வு. எகிப்தில் இருந்தபோது ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லை மோசே. ஒருவேளை எபிரேய தெய்வத்தை பற்றி அவருடைய தாயார் சொன்னதை அவர் மனதில் வாங்கி இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒருவேளை தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு வந்த பிறகு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் அவர் ஆண்டவரை பற்றி அறிந்திருந்திருக்க வேண்டும். இப்போது அதாவது மாமா வீட்டுக்கு வரும்போது முற்றிலும் ஒரு எகிப்தினை போலவே தோற்றமளித்தவன். அதனாலதான் அந்த பெண்கள் வந்து சொல்றாங்க, அப்பாட்ட ஒரு எகிப்தின் ஒருத்தன் எங்களை மேய்ப்பர் எடுத்துக்கிறது காப்பாற்றணும். ஒருவேளை எகிப்தின் வழிபாடுகள், எகிப்தின் தெய்வ வணக்கங்கள் எல்லாம் மோசையோடு கூட இணைந்திருந்திருக்க கூடும். அப்போ நம்முடைய ஆண்டவர், எபிரேய ஆண்டவருக்கு, இஸ்ரவேலரின் ஆண்டவருக்கு அவர் தன்னை அர்ப்பணிக்கல. இப்படி வாழ்க்கை போய் கொண்டிருந்த போது அவருடைய வாழ்க்கையில இன்னொரு திருப்பு முனை வருகிறது. அவர் அந்த ஆடுகளை மூணாவது அதிகாரத்துக்கு வரும்போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனான இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஒட்டி தேவ பர்வதமாகிய ஓரேபு மட்டும் வந்தான். வசனத்தை வாசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இன்றைக்கு நேரம் போகாது. அதனால நான் வேகமா சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்க இந்த 3வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ஒரே பர்வதத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு அற்புத காட்சியை பார்க்கிறார். தூரத்துல ஒரு முட்செடி, அந்த முட்செடி தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அந்த செடியோ கருகவில்லை. இந்த அற்புத காட்சி என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அற்புத காட்சியை பார்த்துட்டு மோசே சொல்றாரு, இந்த அற்புத காட்சியை பார்த்து நான் கிட்ட போவேன், இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன்னு 3வது வசனத்துல சொல்றாரு. யாத்ரா 3 பார்க்க பக்கத்துல போகும்போது உள்ள இருந்த ஆண்டவர் பேசுறாரு. மோசே மோசேன்னு கூப்பிடாரு. உடனே இதோ அடியேன்னு சொன்னவர்கிட்ட, கால்வெளியில் இருக்கிற பாதரட்சியை கட்டி போட்டு நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமின்னு ஆண்டவர் சொல்றாரு. உடனே இவரு அதை கலட்டி போட்டுட்டு அங்க நிக்கிறாரு. நிக்கும் போது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஏன்னா எகிப்துல தீ ஒரு அவருடைய வழிபாட்டுக்குரிய ஒன்றா இருந்தது. அதனாலதான் தீ எரியுது, மரம் கருகலன்னு உடனே அவர் அற்புத காட்சின்னு போறாரு. ஒருவேளை அவர் மனசுக்குள்ள என்ன தோன்றி இருக்கலாம் தெரியுமா? ஏதோ ஒரு தெய்வ தரிசனம் அங்கே இருக்குதுன்னு நினைச்சு ஓடி இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சில அவருடைய பழக்க வழக்கத்தின் அடிப்படையில இருக்கிற சில காட்சிகளை காட்டி அழைச்சிட்டு, ஒருவேளை அத்தகைய எகிப்தின் அந்த தீ வடிவ தெய்வங்கள் எதுவும் அங்கே இருக்குதோ அப்படின்னு ஒருவேளை மோசே நினைத்திருந்திருக்கலாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருங்கிறத சொல்றாரு. 6வது வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆக்கிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். யாரு இந்த தீக்குள்ள இருந்து பேசுற, எரியிற தீயில் இருந்து பேசுறது யாருன்னு மோசேக்கு தன்னை அடையாளப்படுத்தி காட்டுகிறார் ஆண்டவர். எதுக்கு இந்த அடையாளம்? அம்மா சொன்னாங்க, இந்த எபிரேய தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவருடைய கதையெல்லாம், இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த அம்மா சொல்லி இருந்திருக்கணும். அதெல்லாம் மோசையினுடைய மனதுக்குள்ள பதிஞ்சிருந்ததுனால இந்த ஆண்டவர் வராரு. நான் யார் தெரியுமா? நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஈத்தின் தெய்வம் அல்ல, நான் உன் முற்பிதாக்களின் தெய்வம். அப்படியே ஒரு முழங்கால் போடுறாருங்க, முகத்தை மூடிக்கிட்டாருங்க. அப்ப ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு? எகிப்தின் ஆலோட்டிகளை நிமித்தம் என் ஜனம் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவங்களை விடுதலை ஆக்குவதற்காக நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை கொண்டு போறேன். மோசே ரொம்ப தடுமாறாரு. நீங்க பின்னாலெல்லாம் நல்லா வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் அந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக நான் உன்னை கொண்டு போக போறேன் அப்படின்னு சொன்னப்ப மோசே ரொம்ப ஆண்டவர்கிட்ட வேண்டாம் வேண்டாம் அவரு தடுமாறிட்டே போறாரு. இதை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? நான் போய் உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்க போறாரு, என்னைய தான் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னா அவங்க என்னை எப்படி நம்புவாங்க? உங்க பேர் என்னன்னு கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறவராக இருக்கிறேன். 14வது வசனத்துல நாம என்னன்னு அவங்க என்னிடத்துல கேட்டா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்னா அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. பேசுறது
நம்முடைய இஸ்ரவேலர்களுடைய தெய்வம் தானா? நம்முடைய முற்பிதாக்களின் தெய்வம் தானா? அல்லது வேறு எதுவும் அடையாளம்? எகிப்தியர்களின் தெய்வம் தீ. அந்த தீயிலிருந்து ஒருவேளை ஆண்டவர் பேசுறாரா? என்னெல்லாம் தடுமாறு என்ன இருக்குது? உங்க பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? இருக்கிறவராக இருக்கிறேன். அவர் உன்னை என்கிட்ட அனுப்புறாரு சொல்லுவேன். அப்புறமும் அவர் நம்பலங்க. அப்படியே பல தடுமாற்றங்களோடு வந்து நான் போய் சொன்னா எகிப்து ராஜா விட மாட்டாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் நடுவில் இருந்து சகலவித அற்புதங்களாலும் அவனை வாதிப்பேன், அவன் உங்களை போக விட்டுருவான். இதெல்லாம் சொல்லும்போது நீங்க வெறுமையா போக மாட்டீங்க, அங்க இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க எல்லாம் சொல்லிடுறாரு. ஆனாலும் மோசையை விட்ட பாடல. திரும்ப 4வது அதிகாரத்துக்கு வரும்போதும் அவங்க என்னை நம்ப மாட்டாங்க. அப்ப சில அடையாளங்களை காட்டுறாரு. உன் கையில் இருக்க கோலை போடுங்கிறாரு, பாம்பா மரத்துக்கு படிங்கிறாரு, திரும்ப கோலா மாறிச்சு. உன் கையை தூக்கி வஸ்திரத்துக்குள்ள விடுங்கிறாரு, விட்டா குஷ்டம், வெண் குஷ்டம் பிடிச்சிருச்சு, திரும்ப வெளியில எடுக்கிறாரு, சரியா போகுது. இப்படி எல்லாம் ஆண்டவர் அவர் சக்தி படைத்தவர் என்பதை மோசைக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் மோசை விட போல, சாமி நான் திக்குவாய் நான் உடனேதான் ஆண்டவர் கோவம் வருது. நீ ஆரோனை கூட சேர்த்துக்கோ, ஆரோன் உனக்கு வாயா இருப்பா, 2 பேரும் போய் இந்த வேலையை செஞ்சு ஆகணும். இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு லேசான காரியம் இல்லை இல்லையா? 80 வருஷம் எகிப்துக்குள்ள 40 வருஷம் இருந்தாரு. எகிப்து எப்படிங்கிறவருக்கு நல்லா தெரியும். அப்படி கேட்ட உடனே விட மாட்டாங்கன்னு தெரியும். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவரை சந்தேகம் வைக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் அவரை விடாம போராடிட்டே இருக்கிறார். கடைசியில வழியில போறாரு, ஆரோன் எதிர்கொண்டு வருகிறார், 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க, 2 பேருமாக புறப்பட்டு போகிறார்கள். இது 3வது 4வது அதிகாரத்தில் இருக்கிற சம்பவம். தயவு செய்து பிறகு படிச்சு பாருங்க. அப்படி தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு ஆண்டவர் மோசேயை விட்டு விலகவே இல்லை. அதுக்கு பிறகு எகிப்துக்கு போனாரு. அங்க ஆண்டவர் தான் வல்லமை படைத்தவர் என்று தைரியமா மோசே பார்வோனுக்கு முன்னால போய் நிக்கிறாரு. பார்வோன் ஆண்டவர் முன்னாலே சொல்லிட்டாரு, உன்னை இப்ப அங்க பழி வாங்குறதுக்கு யாரும் இல்லை, அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்கன்ற தைரியத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. இப்ப எல்லா தைரியத்தையும் வாங்கினவராய் போய் நிக்கிறாரு. இது வரைக்கும் சாக்கு சொன்னவர், ஜனம் என்னை ஏத்துக்கிடாது, பார்வோன் விட மாட்டான், நான் திக்குவாய் மந்தனாகும், என்னென்னமோ காரணம் சொல்லி தப்பிக்க பார்த்தவர் ஆண்டவர் விடாம பிடிச்சதுக்கு பிறகு அந்த அர்ப்பணத்தில் உறுதியோடு நின்றார். எதுவரைக்கும்? தன்னுடைய வாழ்வின் கடைசி வரைக்கும் அர்ப்பணத்தில் உறுதியோடு நின்றார்கள். அந்த அர்ப்பணத்தில் மோசே உறுதியோடு இருந்ததினாலே ஆண்டவர் மோசேயோடு இருந்தார். நான் கூட இருப்பேன், நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் கடைசி வரைக்கும் மோசேயை விட்டு விலகலையே. இதெல்லாம் யோசுவா பக்கத்துல இருந்து பார்க்கிற அந்த யோசுவாவுக்கு இப்ப ஒரு தைரியம் வருகிறது. ஆண்டவர் மோசேயை அழைத்ததில் இருந்து எரிகிற முச்செடியில் இருந்து பேசின அந்த ஆண்டவர் அந்த நேரத்தில் இருந்து எப்படி இந்த மோசேயோடு கூடவே இருந்து வழிநடத்தி இந்த ஜனத்து முதல்ல பார்வோனுக்கு முன்னால அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வைத்தார். கடைசியில ஒரு வழியாய் வெளியில வந்தாங்க. வந்த பிறகு சிவந்த சமுத்திரத்தை தாண்ட வைத்தார். மாறாவுக்கு பிறகு மன்னா வேண்டும் என்று சாப்பிட வேண்டும் கேட்டாங்க, வானத்தில் இருந்து மன்னா கொடுத்தார். எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க, காடையை கொடுத்தார். அதுக்கு பிறகு ரெவிதியும் வர்றாங்க, தண்ணி வேணும், பாறை இருக்கிறது, தண்ணி வேணும். ஆண்டவர் அடிக்க சொன்னார், அடித்தவுடன் பாறையில் இருந்து தண்ணீர் வருகிறது. அங்கே இளைப்பாறுகிறார்கள். அதற்கு பிறகு அமலேக்கியரோடு யுத்தம். அந்த யுத்தத்திலும் மோசே மலையில போய் உட்கார்ந்துட்டாரு. பக்கத்தில் ஊர் மாறவனும் அவருடைய கைகளை தாங்கி கொண்டிருக்கிறார்கள். யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். மோசேயின் கை தாழும் போது யுத்தத்திலே அமலேக்கியர் வெற்றி காணுகிறார்கள். மோசேயும் ஆரோனும் கையை தாங்கி பிடித்துக் கொண்டு கடைசியில கல்ல வச்சு அவருடைய கை உயர்ந்தே இருக்கும்படி வைத்து அந்த யுத்தத்திலே வெற்றி கிடைக்கிறது. அதற்கு பிறகு ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஜனம் என்றவர்களை சொன்னார், கற்பனைகளை கொடுத்தார், நியாயப்பிரமாணங்களை ஆண்டவர் அவருடைய கைப்பட எழுதி மோசேக்கு கொடுத்தார். ஆனா மோசே நடந்த காரியங்களின் அடிப்படையில் உடைத்து போட்ட பிறகும் திரும்பவும் ஆண்டவர் சொல்ல அந்த கற்பனைகளை எழுதி கொண்டு வந்தார். நியாயப்பிரமாணங்களை மோசேயின் வழியாக ஜனத்திற்கு கொடுத்தார். இப்படியெல்லாம் ஆண்டவர் அர்ப்பணித்த மோசேயோடு கூட இருந்து அந்த ஜனத்தையும் விடுதலையாக்கினார். ஜனம் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்வதற்குரிய நெறிமுறைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் மோசேயின் வழியாக கொடுத்தார். அதற்கு பிறகும் அந்த ஜனங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கானானின் எல்லை வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் மோசேயினுடைய வாழ்வு முழுவதும், அதாவது அர்ப்பணித்த வாழ்வு முழுவதிலும்
ஆண்டவர் அற்புதமாக கூட இருந்தார். இதை யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அர்ப்பணித்த மோசேயோடு கூட, எனக்கு தன் வாழ்வை அர்ப்பணம் செய்த மோசேயோடு கூட நான் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவருக்கென்று நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணித்திருந்திருக்க வேண்டும். முதல் 2 குறிப்புகளும் அழிவிலிருந்து காக்கிறார், ஆபத்திலிருந்து காக்கிறார். கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, கேட்பதற்கு மனரம்யமா இருந்தது, கேட்பதற்கு தாலாட்டு போல இருந்துச்சு. ஆனா தாலாட்டு மட்டும் வேதம் அல்ல, தாலாட்டி கொண்டே இருப்பவர் நம்முடைய தெய்வம் அல்ல. தாலாட்டு உண்டு. தாலாட்டிற்கு பிறகு அந்த தெய்வம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலே, ஆண்டவர் உங்களை அழைத்த வாழ்விலே நீங்கள் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவருக்கு பிரியமான நிலையிலே நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நீங்கள் மற்றவர்களையும் விடுதலை ஆக்குவீர்கள். அது மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து மற்றவர்கள் வழிநடந்து வருவதற்குரிய வாழ்க்கை பாதைகளையும் அவர்களுக்கு காட்டுவார். அந்த ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டார். எப்போது? அர்ப்பணித்த வாழ்விலே. என் அருமையான தெய்வ மக்களே, இன்னைக்கு ஆண்டவர் இதே காரியத்தை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கென்று அர்ப்பணித்த நாம் இன்றைக்கு இந்த லித்தானிய ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஏதோ போன போக்கில் வந்து உட்கார்றவங்க இல்ல. ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறதுனாலே, ஆண்டவருடைய வசனங்களுக்கு உங்களை வடிவடியை வைத்திருக்கிறதுனாலே தான் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அர்ப்பணித்தவர்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். நீங்க அர்ப்பணித்த நிலையில் இருந்து விலகாம இருக்கணும். மோசே எப்படி தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த நிலையிலே கடைசி வரைக்கும் உறுதியோடு நிலை நின்றாரோ, தன்னுடைய வாழ்வின் எல்லை வரைக்கும், வாழ்வின் இறுதி வரைக்கும், கடைசி நிமிடம் வரைக்கும் எப்படி ஆண்டவர் காட்டின பாதையிலேயே அவர் வழிநடந்து வந்தாரோ. சில கோபங்கள் இருந்துச்சு, சில எரிச்சல்கள் இருந்துச்சு, அது நிமித்தமாக அவர் கண்மலை அடிச்சிட்டாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத சில செயல்களை செய்தார். ஆனாலும் ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவரை கைவிடலையே, கடைசி வரைக்கும் விட மாட்டாருங்க. அதே போல உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், பாதகமான சூழ்நிலையா இருந்தாலும், நீங்க உங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்த நிலையிலேயே நிலைத்திருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பு. விலகி போயிடாதீங்க. விலகி போயிட்டீங்கன்னா ஆபத்து. விலகி போயிட்டீங்கன்னா அவரு விலகி போறாரு. நீங்க அவரோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் அவர் உங்களோடு இருப்பார். அன்பானவர்களே, தாலாட்டு கேட்கிற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதே வேளையிலே தாலாட்டே வாழ்வு இல்லை. எவ்வளவு நாள் தான் தொட்டில படுத்து கிடப்பீங்க? தொட்டிலின் வாழ்வு உண்டுங்க நமக்கு. அடுத்த உடனே தொட்டில போடுவாங்க, ஆட்டுவாங்க, சுகமா இருக்கும், மயக்கத்தில் தூங்கிடுவோம். ஆனா பிள்ளை ஒரு நிலை வளர்ந்த பிறகு தொட்டில போடுவாங்களா? தொட்டில மரக்கடிச்சு கீழே தான் போடுவாங்க. அப்ப கீழே படுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆட்ட மாட்டாங்க, ஆட்ட முடியாது, போட்டு போட்டு உழுக்குவாங்க, அது கஷ்டம் தான். ஆனால் அந்த நிலையில தானே வளரணும். சும்மா தொட்டிலேயே காலம்புறா வாழ்ந்துட முடியுமா? வாலிபர்களை தொட்டில போட்டா என்ன அசிங்கம் இல்லையா? அன்பானவர்களே, எவ்வளவு நாள் வளர்ந்துட்டோம், விசுவாச வாழ்விலே வளர்ந்தோம், அர்ப்பணித்தோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். வளர்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் தாலாட்டு வேண்டாம். அர்ப்பணித்த நிலையிலே வாழ வேண்டும். அர்ப்பணித்த நிலையிலே வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை இருபுறமும் நம்மை உருவாக்குகின்ற பட்டயம். ஒன்று நம்மை தாளாட்டும், இன்னொரு பக்கத்துல நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த மோசேயின் வாழ்க்கையிலே அழிவு மோசேக்கு வந்தபோது மோசே கேட்காமலே ஆண்டவர் வழி நடத்தினார், காப்பாற்றினார். ஆபத்து வந்தபோது மோசே கேட்காமலே காப்பாற்றினார். ஆனா அர்ப்பணித்த பிறகு மோசேக்கு கடினமான கொஞ்சம் பாதை. ஆண்டவருடைய சத்தம் கேட்டு 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 நடக்க வேண்டிய பாதை. மேல வாங்குறாரு, மேல போனோம். மேல போன பிறகு நீ கீழே போய் ஜனத்தை திரும்ப மலையை தொடாத, சுத்தமா இருக்க சொல்லி சொல்லுங்கிறாரு. வந்து சொல்லணும், கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மோசே கூட சொல்றாரு 18வது அதிகாரத்துல, யாத்திராமத்துல, ஆண்டவரே நான் 2 தடவை சொல்லிட்டேன், அவங்க இன்னும் வரமாட்டாங்க, நீ இறங்கி போட்டாரு. அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னதை செய்ய வேண்டியது அர்ப்பணித்த வாழ்வில் இருக்கிற மனிதனுடைய வேலை. அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யணும், அவ்வளவுதாங்க. ஆண்டவரே அப்படி இப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டியது அர்ப்பணித்த மனிதனுடைய வாழ்வின் வேலை. அதை அர்ப்பணித்த மனிதன் செய்யும் போது ஆண்டவர் அவனோடு கூட இருப்பார். மோசே அதை செய்தார். சோர்வு வரும்போது கொஞ்சம் நேரம், அது மனிதன் தானே. ஆண்டவர் இறங்கி போனா போயிட்டாரு. அர்ப்பணித்த மனிதனோடு கூட ஆண்டவர் இருந்தார். அர்ப்பணித்த மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அர்ப்பணித்தவர்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை முறை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. இதை நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களோடு இருப்பார். அப்ப யோசுவா சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன்.
யோசுவா எதையெல்லாம் யோசித்து பார்க்கணும் தெரியுமா? அழியவிருந்த மோசையோடு கூட இருந்தார், அதே போல என்னோடும் அழிவின் சூழ்நிலையிலே இருப்பார். ஆபத்தின் பாதையிலே கடந்து வந்த மோசையோடு கூட ஆண்டவர் இருந்தார், அதே போல நானும் எப்போதெல்லாம் ஆபத்து நிறைந்த பாதைகளுக்குள்ளே போவேனோ அப்போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். அர்ப்பணித்த மோசையோடு கூட இருந்தார், அதே போல என் வாழ்க்கையின் அர்ப்பணத்தில் இருந்து நான் அடிபெறலாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்ற சத்தியத்தை மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில ஆண்டவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். அன்பான தெய்வ மக்களே, கொரோனா எத்தனை நாளைக்கு தான் இன்னும் அந்த பயத்தில் உட்கார்ந்துருப்பீங்க? போதும் பயந்தது. ஆபத்தில் கூட இருப்பார், அழிவில் கூட இருப்பார். உங்களுடைய அர்ப்பணத்தில் இருந்து நீங்கள் அடிபெறலாமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, மோசே எப்படி தன்னுடைய அர்ப்பண நிலையிலே உறுதியோடு நின்றாரோ அதே போல நானும் நிக்க உதவி செய்யுங்க. அப்படி இருக்கும்போது என்னை அழிவிலிருந்து நீங்க காப்பாற்றுவீங்க, என்னை ஆபத்திலிருந்து நீங்க காப்பாற்றுவீங்க. மோசையோடு இருந்தது போல என்னோடும் இருப்பேன் யோசுவாட்ட சொன்னீங்களே, அதே போல எனக்கு நீங்க சொல்றீங்க. நான் தைரியமா முன்னால போறேன், என்ற நம்பிக்கையோடு கூட முன்னால போங்க. அழிவில் மோசையோடு கூட இருந்தார், ஆபத்தில் மோசையோடு கூட இருந்தார், அர்ப்பணித்த மோசையோடு கூட இருந்தார். அந்த ஆண்டவர் உங்களோடும் இந்த நிலைகளில் எல்லாம் கூட இருந்து உங்களை காத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை வழி நடத்துவார். இது இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் இல்லையா? இதைத்தான் நம்ம போன வாரம் நம்ம இதை படிக்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு அதை முடித்திருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் தைரியமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி காத்துக் கொள்வாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலே 229ஆம் கீர்த்தனை பாடுவோம். அதுல 3 சரணங்கள் மட்டும் பாடுவோம். 229ஆம் கீர்த்தனையின் 3 சரணங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். திருவசனத்தை எங்கும் தெரிந்து சொல்வோம், அதை அறிந்து சொல்வோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். அறிவீனம் என்னும் காட்டை மதமாக்குவோம், ஞான மதமாக்குவோம். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். சேனை நாங்கள், இயேசுவின் சேனை நாங்கள். வீராதி வீரரேசு சேனை நாங்கள். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற தைரியத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவுக்கு சொன்ன தைரியத்தை நாங்கள் வேத வசனங்களிலே எப்படியெல்லாம் மோசையோடு நீர் இருந்தீர் என்பதை இந்த நாட்களிலே படித்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறேன். அதே போல எங்கள் வாழ்விலே எங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவராக, ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறவராக, எங்களை அர்ப்பணித்த நிலையிலே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறவராக எங்களோடு கூட நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்கிலிருந்து நீர் மாற மாட்டீர் சுவாமி. நாங்கள் இந்த நிலைகளை கடைபிடித்து உம்மோடு கூட நெருக்கமாய் வாழ்வதற்கு ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் பல்வேறு தேவைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில பரலோகத்தின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி பொருளாதார ரீதியாக அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் அவர்களை நீர் அற்புதமாக வழிநடத்தி எந்த குறைவும் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிறைவாய் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை அரண்மனை வாழ்வு வேண்டாம் சுவாமி, ஆனாலும் ஆட்டிடையனுடைய வாழ்வு அதுவாவது எங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து நிலைத்திருக்கட்டும். அதையும் விட தாழ்ந்து போகாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. உடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தருகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். சுகவீனமாக இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே தங்களுடைய சுகவீனத்தின் நிமித்தமாக ஜெபிக்க கேட்ட எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
ஆண்டவரே அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும், வாலிபர்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு சுகப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிறந்த குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அனுகிரகங்களை ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நிலைகளிலே கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களுடைய திருச்சபை மக்களை மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் இந்த லைவ் ஆராதனையிலே கலந்து கொண்டார்களோ அல்லது இனிமேல் இதை பார்க்க போகிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கருத்துக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே மீதியான நாட்களில் நம்முடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். லாக்டவுன் எப்போது முடிவடைந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையில எந்த பாதிப்பையும் கொண்டு வராதபடிக்கு, பொருளாதார ரீதியாக, சரீர பிரகாரமாக அல்லது வேறு வாழ்க்கை சூழலின் எந்த நிலையிலும் எந்த பிரச்சனையும் பாதிப்பையும் உண்டாக்காதபடிக்கு பரலோக தேவனே நீர் கிருபையாக இரக்கம் பாராட்டி எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து ஆசீர்வதித்து சீக்கிரமாய் ஆலயம் திறந்து நாங்கள் ஆலயத்திலே ஒன்றிணைந்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற கிருபை எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். நீங்காதீரும் என் நேச கர்த்தரே, கர்த்தர் தரும் சமாதானத்தோடு இந்த உலக வாழ்வை வெற்றியோடு வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.